ஹாய் ஹலோ ஹாய் கேளுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இப்போது 1லேருந்து 99 வரைக்கும் கூடிய எண்களை கூட்டினா என்ன வரும்னு டக்குன்னு சொல்ல முடியுமா? உங்ககிட்டையும் கேட்குறேன். 1லேருந்து 99 வரைக்கும் கூடிய எண்களை கூட்டினா டக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? 10. சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயோ, 1லேருந்து 99 வரைக்கும் கூடிய எண்களை கூட்டினா எவ்வளோ வரும்? கொஞ்சம் கஷ்டமாக. மாணவர்களே, இந்த 1லேருந்து 99 வரைக்கும் இருக்கக்கூடிய 7 எண்களின் கூட்டாமை எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் n × n+1/2. இங்கே n எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99. ஸோ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா 99 × 99 + 1/2. ஸோ 99 × 100/2. ஸோ 9900/2. ஸோ த ஆன்சர் இஸ் 4950. அப்போது 1லேருந்து 99 வரைக்கும் கூடிய எண்களை கூட்டாமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் 4950. சரி, இந்த n × n+1/2 இதனுடைய அடிப்படை என்ன? இந்த ஃபார்முலாவை வடிவியல் ரீதியாக பார்ப்போம். சரி, இது முதல் 2 இயல் எண்களை எடுத்துக்கலாம். அதாவது 1 2. சரி, இந்த செயல்பாட்டை குறிக்கிறதுக்கு நான் புள்ளிகளை எடுத்துக்கிறேன். எண் 1 வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் புள்ளியும், எண் 2ஐ குறிப்பதற்கு 2 மஞ்சள் புள்ளியும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த அடுக்கிற்கு அப்படியே ஆப்போசிட் எதிர் திசையில் எண் 2ஐ குறிப்பதற்கான சிவப்பு புள்ளியும், எண் 1ஐ குறிப்பதற்கான சிவப்பு புள்ளியும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். சரிங்களா? சரி, இந்த படத்தில் இருக்கிற இந்த புள்ளிகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது என்ன வகையான பரிமாணம் கொண்ட செவ்வகம்? வெரி குட். இது 2x3 பரிமாணம் கொண்ட செவ்வகமாக தெரியுது. சரி, இந்த படத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா 1 + 2 + 2 + 1 = 2x3. அப்போது 2 டைம்ஸ் ஆஃப் 1 + 2 = 2x3 அப்படின்னு இந்த சமன்பாட்டை எழுதலாம். சரி, இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா 6/2 என்ன வரும்? 3. நமக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆனால் 2 டைம்ஸ் ஆஃப் 1 + 2 = 2x3 இருக்கு இல்லையா? இதில் எண் 3 எப்படி எழுதலான்னா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற 3 எப்படி எழுதலான்னா 2 + 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 1 + 2 = 2 டைம்ஸ் ஆஃப் 2 + 1/2. இப்போது இந்த 2 × 2 + 1/2 இருக்குல்ல, இது பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபார்முலா n × n+1/2, அந்த சமன்பாட்டை பொருந்துகிற மாதிரியே இது இருக்குது இல்லையா? சொல்லுங்கள் சார். சார், வெறும் 1ஐயும் 2ஐயும் கூட்டுறதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ அக்கப்போரு? இதை சாதாரணமாக கூட்டிகிட்டு போகலாம் தானே? ஓகே, இதனுடைய பயன் பார்த்திங்கன்னா கூட்டலுக்கான எண்கள் அதிகரிக்கும் போது தான் நமக்கு புரிய வரும். இப்போது இந்த படத்தை பாருங்களேன். எத்தனை இயல் எண்கள் எடுத்துருக்குறாங்க? 3 இயல் எண்கள் எடுத்துருக்குறாங்க. 1 2 + 3. ஸோ இந்த படத்தில் இருக்கிற புள்ளிகளை பார்க்கும்போது இன்னும் என்ன பரிமாணம் கொண்ட செவ்வகமாக தெரியுது? வெரி குட். இது 3x4 பரிமாணம் கொண்ட செவ்வகமாக நமக்கு நல்லா தெரியுது. நம்ம முதல்ல எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி மஞ்சள் புள்ளி சிவப்பு புள்ளி ஆப்போசிட்டாக எடுத்துருக்குறோம். இப்போது இதில் நமக்கு என்ன தெரியுது? இந்த படத்துலேருந்து 2 டைம்ஸ் ஆஃப் 1 + 2 + 3 = 3x4. இப்போது அந்த 4ஐ எப்படி எழுதலாம்? அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற 4ஐ எப்படி எழுதலாம்? 3 + 1ன்னு எழுதலாம். அப்போது 1 + 2 + 3 = 3 × 3 + 1/2. இதுவும் பாருங்களேன், அந்த n × n+1/2 அந்த சமன்பாட்டை பொருந்துகிற மாதிரியே இருக்குது இல்லையா? சரி, இப்போது ஒரு 4 இயல் எண்களை எடுத்துக்கலாம். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் எத்தனை இயல் எண்கள் எடுத்துருக்குறாங்க? 4 இயல் எண்கள் எடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த புள்ளிகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது என்ன வகையான பரிமாணம் கொண்ட செவ்வகம்? குட். இது வந்து 4x5 பரிமாணம் கொண்ட செவ்வகம். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 2 டைம்ஸ் ஆஃப் 1 + 2 + 3 + 4 = 4x5. சரி, அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய 5ஐ எப்படி எழுதலாம்? 4 + 1 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ 1 + 2 + 3 + 4 = 4 டைம்ஸ் ஆஃப் 4 + 1/2. சரியா? சரி, இந்த செயல்பாட்டிலேருந்து நமக்கு ஒன்று புரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த செயல்பாட்டிலேருந்து நமக்கு ஒன்று புரிய வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 இயல் எண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 2 இயல் எண்களினுடைய கூடுதல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 2 1 + 2 2 + 1 இதை 2 முறை பொருத்தி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 × 2 + 1 பரிமாணம் கொண்ட செவ்வகம் கிடைக்குது. இதுவே 3 இயல் எண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 + 2 + 3 3 + 2 + 1 இதை 2 முறை பொறுத்துனா இதனுடைய இது என்ன கிடைக்குது பாருங்கள், 3 × 3 + 1 பரிமாணம் கொண்ட செவ்வகம் கிடைக்குது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இல்லையா? 4
இப்போது அதே மாதிரி 4 இயல் எண்களினுடைய கூடுதல் எடுத்துக்கிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 1 + 2 + 3 + 4, 4 + 3 + 2 + 1. நமக்கு என்ன பரிமாணம் கொண்ட செவ்வகம் கிடைக்கும்? 4 × 4 + 1 பரிமாணம் கொண்ட செவ்வகம் கிடைக்குது. n இயல் எண்களை கொண்டு பொருத்தினா நமக்கு என்ன கிடைக்கும்னா n × n + 1. சரி, இப்போ இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் மஞ்சள் புள்ளி பார்த்தீங்கன்னா 1 + 2 + ... n. சிவப்பு புள்ளி பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் n × 2 + 1 எடுத்துக்கலாமா? இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் கூட்டலாம். சரியா? மஞ்சள் புள்ளியும் சிவப்பு புள்ளி இருக்கிற பக்கத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்னு பார்க்கலாமா? ஸோ 1 + 2 + 3 + n - 3 + n - 2 + n - 1 + n ப்ளஸ் n + n - 1 + n - 2 + n - 3 + ... +3 + 2 + 1. ஸோ நமக்கு 2 டைம்ஸ் ஆஃப் 1 + 2 + 3 + n - 3 + n - 2 + n - 1 + n. மாணவர்களே, நமக்கு நல்லா தெரியும் இந்த 1 + 2 + 3 + n - 3 + n - 2 + n - 1 + n-ன்றது என்ன? n × n + 1 தெரியும். ஸோ 1 + 2 + 3 n - 3 + n - 2 + n - 1 + n = அந்த 2 பகுதிக்கு போயிடுச்சுன்னா n × n + 1 / 2. ஸோ இயல் எண்களின் கூடுதல் 1 + 2 + 3 + ... n = n × n + 1 / 2. ஸோ the sum of first n natural numbers அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்னென்னா n × n + 1 / 2. ஸோ இயல் எண்களின் கூடுதலை கண்டறியுமான சூத்திரம் நமக்கு கிடச்சிருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.